வந்துட்டு அப்படியே அந்தாண்ட போனா சூரிய வம்சம் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. ஆல் டைம் ஃபேவரட் மூவில உங்களுக்கும் சூரிய வம்சம் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வீடு இந்த இடம் எல்லாம் ஜமீன்தாரோட இடமா. 1997ல வந்த சூரிய வம்சம் படம் இப்போ வரைக்கும் நின்று பேசுங்க. எதனால சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும். என்னதான் பழைய வீடா இருந்தாலும் அந்த வீடு ஃபுல்லா ஸ்ட்ராங்காவே இருந்துச்சுங்க. மரத்தூண் இருக்கிற வீடெல்லாம் நான் இப்பதான் நேர்ல பார்த்திருக்கேன். சரி உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டோரை திறக்கலாம்னு போனேன். டோர் மூடி இருந்துச்சு, உள்ள லாக் பண்ணியிருந்தாங்க போல. நாங்க வெளியவே நின்று அந்த இடத்த ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த காலத்துல இந்த மாதிரி மரத்தூண் வச்சு ஸ்ட்ராங்காலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி இருக்கிற வீடெல்லாம் நம்ம அழிக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு தெரியணும். நானும் எங்க பாபாவும் சூரியவம்சம் படத்துல வர வாத்து காமெடி வச்சு இந்த இடத்த ஓட்டிட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் நின்று பேசினாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க பொள்ளாச்சிக்கு வந்து கோடி சுவாமிகளோட ஜீவசமாதி பார்க்க வந்த இடத்துல சூரியவம்சம் ஷூட்டிங் ஸ்பாட்டும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு. கோடி சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு சைட்லயே சூரியவம்சம் ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது ஜமீன்தார் வீடு இருக்கு. நாங்க சுத்தி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கே கோகுல்.